துபாயில் சில வருடங்களாக நடந்த மாற்றங்களை, நான் கண்ட மாற்றங்களை இங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலேயே அதை கேட்கும்போது ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போது நாம் நமது வங்கி அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ பயன்படுத்தி ஏதாவது ஒரு பண பரிவர்த்தனை செய்கின்ற நேரம், ஆன்லைன்ல ஏதாவது பொருட்களை வாங்குகின்ற நேரம் நம்முடைய மொபைலுக்கு ஓடிபி ஒன்று வரும் இல்லையா? அது இதுவரைக்கும் துபாயில் இருந்ததுதான். ஆனால் 3 நாட்களுக்கு முன் அந்த சேவையை நிறுத்திவிட்டனர். அதற்கு பதிலாக நம்முடைய மொபைல்ல இருக்கிற வங்கியின் அப்ளிகேஷன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதை அப்ரூவ் பண்ணினால் அந்த டிரான்சாக்ஷன் கிளியர் ஆகிவிடும். உண்மையிலேயே இந்த மாற்றம் ஏன் இங்க கொண்டு வந்திருந்தார்கள் என்று சொன்னால், இதற்கு முன் ஓடிபி இருந்த காலப்பகுதியில் ஹேக்கர்ஸ், மோசடி செய்பவர்கள், இங்கிருப்பவர்கள் கோல் எடுத்து அதன் மூலமாக பணத்தை இழந்தவர்கள் பல பேர் இங்கு. அதற்காக கொண்டு வரப்பட்ட மாற்றம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கு யுஏஇ பாஸ் என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு அப்ளிகேஷன். நம் விளக்கமாக சொல்ல போனால், ஒரு அலுவலகத்துக்கு நாம் சென்று ஃபோம் எடுத்து நம்முடைய பெயரை எழுதி, வயதை எழுதி, பிறந்த தேதியை எழுதி, இவர்களிடம் நாம் சைன் செய்து அவரிடம் கொடுத்து, அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு திணைக்களத்துக்கு சென்று அவரிடம் கொடுத்து, இப்படி வரிசையில் நின்று இப்படியான எதுவும் இங்கு நடக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் என்று தான் சொல்லலாம் அதை. அதில் விசா ரினியூவல் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, கார் ரினியூவல் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றில் சைன் பண்ணுவதாக இருந்தாலும், யூஐ பாஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு கோடு வரும், அப்ரூவல் என்று வரும், அப்ரூவல் ரிக்வஸ்ட் ஒன்று வரும், அதை அப்ரூவல் பண்ணியால் சரியாகிவிடும். இதன் காரணமாக தான் இவர்களுக்கு உலகில் முதலாக 100% பேப்பரின்றி சேவையை வழங்கக்கூடிய கவர்மெண்டாக இவர்களை அறிவித்திருக்கிறார்கள். இது நடந்தது 2026 அல்ல, 2021 ஆண்டு, ஏறத்தாழ 5 வருடங்களுக்கு முன்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நாம வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது நேரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம், இல்லது தூங்கி கொண்டு இருக்கிற நேரம் நம்மளோட மொபைலுக்கு கோல் ஒன்று வரும். டெலிகம்யூனிகேஷனோ இல்லது ப்ரொமோஷன் கோல் ஒன்று வந்து தான் டென்ஷன் படுத்தும். அந்த நேரம் தான் டென்ஷன் படுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற, தூங்கி கொண்டு இருக்கிற நேரம். அதெல்லாம் துபாயில் முன்பு நடந்ததுதான். ஆனால் அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை இல்லாமல் ஆக்குவதற்காக இங்கு என்ன செய்திருந்தார்கள் சொன்னால், ஒரு கம்பெனி ப்ரொமோஷனுக்காக ஒரு வாடிக்கையாளர்களுக்கு கோல் எடுக்கிறார் சொன்னால், அந்த நம்பர் அந்த கம்பெனியில் பதிவு செய்யப்பட்ட நம்பராக இருக்க வேண்டும். அதனால் நமக்கு கோல் எடுத்தால் அந்த நம்பர் நம்மளோட மொபைல்ல பதிவு சேவ் பண்ணப்பட்டிருக்கா விட்டாலும், அந்த கம்பெனியோட பெயர் அவர்கள் கோல் எடுக்கும் போது நம்மளோட மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறொரு தனிப்பட்ட ஒரு நம்பர்ல இருந்து ஒரு கம்பெனி கோல் எடுத்து ப்ரொமோஷனுக்காக கோல் எடுத்தால் ஏறத்தாழ 1.5 கோடி ஃபைன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைசன்ஸை கேன்சல் ஆகக்கூடிய நிலைமைக்கு அது இட்டு செல்லும். இலங்கை ரூபாவில் 1.5 கோடி, இங்கேயே ஏறத்தாழ 1,50,000 இந்தியன் ருபீஸ் போனால் ஏறத்தாழ 30 லட்சம் 40 லட்சத்துக்கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, துபாயில ஒரு 2024 ஆண்டு ஒரு பெரும் மழை ஒன்று வந்தது. அந்த நேரம் துபாய் ரோட்டுல காரெல்லாம் மிதந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போன்றதொரு மழை, அதே போன்றதொரு மழைதான் ஒரு 2 மாதங்களுக்கும் இங்கு வந்தது. ஆனால் 2024 ஏற்பட்ட அந்த இழப்பு போல் இப்போது ஏற்பட்டிருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அதுக்குரிய அனைத்து நடவடிக்கைகளை, முன்னாயத்த நடவடிக்கைகளை இங்கு எடுத்திருந்தார்கள். அதனால் இந்த பாதிப்பு ஒன்று இங்கு ஏற்பட்டிருக்கவில்லை. அதை கண்கூடாக என்னால் இங்கு பார்க்க முடிந்தது. அது எந்த அளவுக்கு சொன்னால், 2024 ஆண்டு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே ஏறத்தாழ 30 பில்லியன் திர்ஹாம்ஸ் ஒதுக்கப்பட்டு வடிகான்கள் இங்கு புதிதாக உண்டாக்கி சீரமைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஏனென்றால் இங்கு இது ஒரு பாலைவன பூமி என்பதால் மழை குறைவாகத்தான் வருடத்துக்கு வரும். அதை பொறுத்து தான் வடிகான்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது போன வருடம் இல்ல அதுக்கு முந்தைய வருடம் துபாயில சில பில்டிங்கள் எல்லாம், கட்டடங்கள் எல்லாம் பற்றி எறிவது போன்ற வீடியோக்களை இங்க பார்த்திருப்பீர்கள். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அது பற்றியதோடு இது ஏன் பற்றியது என்று இவர்கள் கண்டுபிடித்த காரணங்களில் ஒன்றாக, இப்போ ஒரு உயரமான கட்டடங்கள்ல வெளிப்புறத்தை ஒரு அழகாக காட்டுவதற்காகவும், இல்லது காடலை மாற்றம் ஊடாக இந்த கட்டடம் பாதிக்கப்படக்கூடாது என்று வேறு சில காரணங்களுக்காகவும் ஒரு கிளாடிங் வந்து வைத்திருப்பார்கள். ஃபசாடில் கிளாடிங் சொல்வார்கள். அந்த மெட்டீரியல் ஃபயர் வந்தால், நெருப்பு ஏதாவது வந்தால் பற்றக்கூடிய மெட்டீரியலாக இருந்ததால் இப்போது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு ஒரு நெருப்பு வந்தாலும், தீப்பற்றி எரிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இந்த மணித்தியாலத்துக்குள் இது தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற சட்டங்களை கொண்டு வந்து இப்போ மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நேரங்களிலும் வந்த மாற்றங்களில் எனக்கு பிடித்த, உங்களுக்கும் பிடிக்கின்ற ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? ஒருவர் அனுமதி இல்லாம அவரை போட்டோ எடுத்தா, வீடியோ எடுத்தா,
யோசிக்கணும். அடுத்த ஃப்ளைட் இல்லாம திரும்பி வராத அளவுக்கு இவர்கள் அனுப்பி விடுவார்கள் சொல்லி. ஆக குறைந்தது 6 மாதம் ஜெயில், ஏறத்தாழ 1,00,000 திர்ஹம்ஸ் ஃபைன். நான் சொன்னது போல 1,40,00,000 ஃபைன், ரிட்டர்ன் வர இயலாது போன்ற இது. அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் என்று சொன்னால், இங்கு வாழ்கின்றவர்களின் தனியுரிமை பாதிக்கப்படக்கூடாது. அவர்கள் அதனால் மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது போன்ற பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்ற அந்த நேரங்கள்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் எனக்கு பார்க்கின்ற போது, ஒருவர் அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது, அதை சோசியல் மீடியாவெல்லாம் போடக்கூடாது என்ற சட்டம் நமது நாட்டில் இருந்திருந்தால் எவ்வளவு இழப்புகளை நாம் தவிர்த்திருக்கலாம், எவ்வளவு மன உளைச்சல்களை தவிர்த்திருக்கலாம், ஏன் எவ்வளவு பேருக்கு இடையிலான பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். என்னவென்றாலும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கிலும் இந்த சோசியல் மீடியாக்குள்ளும் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பெரும்பாலும் இருக்கின்ற நாட்டுகளில் வர வேண்டிய சட்டங்கள் இது உண்மையாகும். சரி, இப்படியான ஒவ்வொரு சட்டமும் இவர்களால் கொண்டு வரப்பட்டு இவ்வளவு வெற்றியாகவும் அபிவிருத்தியாகவும் இவர்கள் செல்ல என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? நமது நாட்டில் இல்லாத வளமா என்ன? இந்த பாலைவன பூமியில் அவர்களால் எப்படி இதெல்லாம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னு சொன்னால், இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற போது இவர்கள் அந்த பிரச்சனை ஏன் வந்தது, இதற்கு பிறகு இது வராமல் இருக்க என்ன செய்யலாம் என்று தீர்க்கமாக பேசி முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்தி விடுவார்கள். அதனால் அந்த பிரச்சனை மறுபடியும் பாரது மிக 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 குறைவு. அதனால் இவர்கள் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இப்போ இங்க இருக்கிற அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால், என்ன இலக்கிய திட்டம் என்று எதிர்த்து நல்லதுதான் கொண்டு வந்தாலும் அதை கேவலமாகவும் கிண்டலும் நக்கல் அடித்து பேசக்கூடிய எதிர்கட்சி இல்லாததும் ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாமல், அரசாங்கம் நல்ல திட்டமோ ஏதோ செய்தாலும் அதை கிண்டல் அடித்து எழுதக்கூடிய குறிப்பிட்ட மக்கள் இல்லாத நாடாகவும் இருப்பதால் இவர்களுக்கு எல்லாம் சாத்தியமாகி விடுகிறது. சரி, இவங்கள்ட்ட இல்லாத ஒயிலா, மண்ணை தோண்டினா ஒயில் வரும், காசை வச்சு எதையும் செய்யலாமே என்று ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆனா உண்மையா அது இல்லை. உலகிலேயே அதிகூடிய எண்ணெய் வளம் உள்ள நாடுகளில் வெனிசுலா ஒன்று. வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்த நிகழ்வுகள், அந்த நாட்டு நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். இப்போது செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் முடியாததா துபாயால் முடிந்தது? ஈராக்கு இருந்த எண்ணெய் வளத்தால் முடியாத விடயமா துபாயால முடிந்தது? காரணம் என்ன தெரியுமா? பணத்தினால் மட்டுமில்ல, இவர்களுடைய அந்த அரசாங்கம் மக்களுடைய குணத்தினாலும் தான் இந்த மாற்றங்கள் சிறப்பாக கொண்டு வரப்பட்டிருந்தது இருக்கிறது. சரி, வெளிநாட்டில இருந்து ஊர்ல இருந்து இங்க உழைக்க வந்து இந்த நாட்டை பற்றி நாம் அதை உயர்த்தி பேசுகின்றேனே என்று நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே இந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற போது என்ன தோணுகின்றது சொன்னால், இவ்வளவு வளமுள்ள நமது நாடுகளில் நம்ம நாட்டுல, இந்தியா சரி, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நாம் அந்த கஷ்டப்பட்டு செய்கின்ற ஒரு விடயம் இங்கு கண்மூடி திறப்பதற்குள் செய்து முடித்து விடுகிறார்கள். இது போல நமது நாட்டில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஏக்கம் தான். இது எனக்கு மட்டுமில்லை, உண்மையாகவே ஊரிலிருந்து இங்கு வேலைக்கு வந்து வேலை செய்து கொண்டு இங்க இருக்கிற இந்த மாதிரியான வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஏற்படுகின்ற ஏக்கம் தான் இது. பார்க்கலாம், ஏதோ ஒரு காலத்தில் நம்ம நாட்டுக்கு வரும் தானே.